ஓகே ஸ்டார்ட் அப் ரைட். ஸோ போன கிளாஸ்ல எல்லாம் நம்ம ஊப்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை எப்படி ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ரெப்ரசன்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயியோட ஸ்ட்ரக்சர். எம்ப்ளாயி அப்படின்னா எம்ப்ளாயிக்கு உண்டான டீடைல்ஸ் இருக்கும். எம்ப்ளாயிக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு, அந்த மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி தான். அந்த மேனேஜருக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு, அவரும் எம்ப்ளாயி தான். கம்பெனில பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் இருக்கிற எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான். எல்லாருமே சம்பளம் வாங்குறாங்க, எல்லாருமே எம்ப்ளாயிஸ் தான். சோ அந்த எம்ப்ளாயிஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? ஸோ எம்ப்ளாயிக்கு என்னென்னலாம் இருக்கும்? ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா அவருக்கு என்னென்னலாம் இருக்கும்? அந்த ஆப்ஜெக்ட்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும்? ஐடி, நேம், ஐடி, நேம், வேற டெசிக்னேஷன், முக்கியமானது கான்டாக்ட், இமெயில், அதை விட முக்கியமானது சேலரி சார். ஆமா, இமெயில் ஐடி இல்லாம கூட இருந்துடலாம், சேலரி இல்லாம இருக்க முடியுமா? சேலரி, இது எல்லாமே இருக்கும் இல்லையா? சோ இது எல்லா எம்ப்ளாயிக்கும் கட்டாயமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி இருக்கும், ஒரு நேம் இருக்கும், ஒரு டெசிக்னேஷன் இருக்கும், சேலரி இருக்கும் இல்லையா? இப்ப நான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் இருக்கு. இப்ப நான் ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்க, எனக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். என் கம்பெனில நான் இன்னொருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்னோட மேனேஜருக்கும் இந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஹவு டு ஐ ரெப்ரசன்ட் தட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகேவா? எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்டர் எழுதணுன்றது ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ டெஃப் __ init இது போட்டு, இந்த நன் இது போடணும்னு அவசியம் இல்லை, எடுத்துடலாம், இருந்தாலும் தப்பு இல்லை. __ init செல்ஃப் போட்டு ஐடி கூட இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டேட்டா பேஸ்க்கு போனீங்கன்னா டெஃபினட்டா ஐடி வேணும். நான் இங்க பைத்தன்ல போடுறேன்றதால நான் ஐடி ஃபீல்ட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ செல்ஃப் டாட் நேம், எம்ப்ளாய்க்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ நேம் வந்து நான் டிஃபால்ட்டா எம்டியா நான் செட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாய்க்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கும், சேலரி இருக்கும். நான் போட்டது கரெக்டா? ஏதாவது தப்பு இருக்கா? self.name is equal to name. ஓகே, வேற என்ன தப்பு இருக்கு? பேராமீட்டர்ஸ் எதுவுமே வாங்கலையே சார் வெளில இருந்து. அதாவது என்னன்னா நமக்கு டிஃபால்ட்டாவே ஒரு நேம்ஸ் வேணும்ல சார், எப்படியா இருந்தாலும். ஓகே ஃபைன், வேற? ரைட், சிம்பிளான தப்பு. சேலரி ஈக்குவல் டு 0ன்னு போடணும், ஏன்னா அது இன்டீஜர், ஸ்ட்ரிங் கிடையாது இல்லையா? அதுக்கப்புறம் இங்க செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் போடணும்னு சொன்னீங்க. ஆனா நேம்னு ஒரு வேரியபிள் நான் இங்க இல்லவே இல்லையே. நேம்னு ஒரு வேரியபிள் இங்க இருக்கா? செல்ஃப் டாட் நேம் வேற, நேம் வேற, ரெண்டுமே சேம் கிடையாது. கரெக்டா? செல்ஃப் டாட் நேம்ன்றது the name is associated with the class, அந்த செல்ஃப் வேரியபிளோட இருக்கு இல்லையா? so it is associated with the class. ஆனா நேம்ன்றது இட்ஸ் a local variable. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நேம்னு ஒரு வேரியபிள் எங்கேயாவது இருக்கா ஜூடித்? இல்ல சார், இல்ல இல்லையா? சோ அதனால இங்க எரர் சொல்லுது, அப்படி ஒரு வேரியபிளே இங்க இல்ல. அப்போ இந்த வேரியபிள் எப்போ போடலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முந்தின லைன்ல நேம் ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எரர் சொல்லல, ஏன்னா நேம்ன்ற வேரியபிள் என்ன அப்படின்றது இப்ப தெரியும். லைன் நம்பர் 8ல நேம்ன்ற வேரியபிள் என்னன்றது இப்ப தெரியும். பட் இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நேம்ன்ற வேரியபிள் யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் அசைன் பண்ணணும்னா எப்படி அசைன் பண்ண முடியும்? பைத்தானுக்கு தெரியாது, சோ யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு நேம்ன்றது ஆப்ஷனலா மேண்டேட்டரியா? பேர் இல்லாம ஒரு எம்ப்ளாயி இருக்க முடியுமா? மேண்டேட்டரி இல்லையா? இப்பதான் பிறந்த குழந்தை, இன்னும் பேரே வைக்கல, அப்படி எம்ப்ளாயி இருக்க முடியாது இல்லையா?
கட்டாயமா ஜாயின் பண்ற கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்கு கட்டாயமா ஒரு பேர் இருக்கும். கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா கட்டாயமா அவங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கும். கட்டாயமா அவங்களுக்கு ஒரு சம்பளமும் இருக்கும். ஃப்ரீயா யாராவது வேலை பார்ப்பாங்களா? கிவ் மீ 1 செகண்ட். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. 1 செகண்ட். சாரி, ஐ எம் பேக். ஸோ எல்லா எம்ப்ளாயிக்கும் நேம் அப்படின்றது ஒண்ணு கட்டாயமா இருக்கும். டெசிக்னேஷன் கட்டாயமா இருக்கும். சம்பளமும் கட்டாயமா இருக்கும். அப்போ ரைட், இப்போ நான் இனிஷியலா இங்க எம்டியா நான் போட்டுக்கிறேனே. போட்டுட்டு இப்போ இங்க நான் டிஃபால்ட்டா ஒரு எம்ப்ளாயி நான் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி ஈக்குவல் டு எம்ப்ளாயி 1 வச்சுக்கோமா, ஈக்குவல் டு எம்ப்ளாயி இப்படி போட்டு இப்போ நான் இங்க பிரிண்ட் எம்ப்ளாயின்னு ஒரு நான் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். டெஃப் பிரிண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதுல ஒரு பராமீட்டர் நான் வாங்க போறேன். எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு பராமீட்டர் வாங்க போறேன். பிரிண்ட் நேம் கோலன், இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல நேம் இருக்கா, சோ இஎம்பி டாட் நேம் இப்படி போட்டோம்னா அந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நேம் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பிரிண்ட் நேம் மாதிரி டெசிக்னேஷன் எம்ப்ளாயி டாட் டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் salary எம்ப்ளாயி டாட் salary போட்டாச்சு. இப்போ எம்ப்ளாயி 1 நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா பிரிண்ட் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் நான் பிரிண்ட் பண்ண போறேன். எம்ப்ளாயி 1. ஸோ எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அதுல 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 3 ப்ராப்பர்ட்டிக்கு நான் டிஃபால்ட் வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான டீடைல்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் பண்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இதை ரன் பண்ணுவோம். இந்த எம்ப்ளாயி ஒரு வேலிடான எம்ப்ளாயியா? இப்போ நான் ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்கேன். டேட்டா பேஸ்ல இப்படி ஒரு என்ட்ரி இருக்கு. இது வேலிடான என்ட்ரியா? invalid. இன்வேலிட் இல்லையா? சோ எம்ப்ளாயிக்கு நேம்ன்றது ஒண்ணு கட்டாயமா இருக்கும், டெசிக்னேஷன் ஒண்ணு கட்டாயமா இருக்கும், சேலரி ஒண்ணு கட்டாயமா இருக்கும். அப்போ அதை வந்து கம்பல்சரியா நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. இப்போ செல்ஃப் டாட் லேண்ட்லைன் நம்பர் வச்சுக்கோமே. லேண்ட்லைன் நம்பர் அதை வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். நான் நம்பரா வைக்கல, எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். ஏன்னா எஸ்டிடி கோட்ல 0 ஆரம்பிக்கும் இல்லையா, அதுவும் எனக்கு வேணும். அதனால நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். இந்த லேண்ட்லைன் நம்பர் கட்டாயமா இருக்கணுமா, ஆப்ஷனலா? ஆப்ஷனல் இல்லையா? என் வீட்டுல லேண்ட்லைன் நம்பர் இருக்கணும்னு அவசியமா? நான் ஒரு எம்ப்ளாயி இருக்கணும்னு ஒரு அவசியமா? இருந்தா ஓகே, இல்லைன்றது குத்தம் இல்ல, இல்லைன்றது தப்பும் இல்ல. ஆனா மத்த 3 பராமீட்டர் கட்டாயமா இருக்கும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? அப்போ லேண்ட்லைன் அதையும் பிரிண்ட் பண்ணிடுவோம். எம்ப்ளாயி டாட் லேண்ட்லைன். ஸோ அப்போ இந்த 3 பராமீட்டர்லயே உங்களுக்கு நல்லா தெரியுது, 3 ஐ மீன் இந்த 4 பராமீட்டர்ல 3 வந்து கட்டாயமா வேணும்,
ஒன்னு வந்து ஆப்ஷனல் அப்படின்னு உங்களுக்கு கட்டாயமா தெரியுது இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனல் மேண்டேட்டரி பராமீட்டரை நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே கேட்டு வாங்கிக்கிறேன். ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லும் போதே அவருக்கு பேர் இதுதான், அவருக்கு டெசிக்னேஷன் இதுதான், அவருக்கு சம்பளம் இதுதான் அப்படின்றத நான் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும் போதே சொல்றேன். எப்படி சொல்றது? அங்க 3 பராமீட்டர் நான் வாங்கிக்கணும் யூசர் கிட்ட இருந்து. நேம், டெசிக்னேஷன், சேலரி. இதை நான் பராமீட்டரா வாங்க போறேன் யூசர் கிட்ட இருந்து. அப்போ செல்ஃப் டாட் நேம் எம்டி ஸ்ட்ரிங்கா வந்தது. இட் இஸ் நோ லாங்கர் an empty string. It is the name. Designation is no longer empty designation. It's the designation local variable. இந்த வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் கிளாஸ் வேரியபிளும் சேமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் இங்க நேம் போட்டிருக்கேன், இங்கேயும் நேம் தான் இருக்கணும் கிடையாது. இங்க நான் நேம் போட்டிருக்கேன், அதனால இங்க நேம் இருக்கணும் கிடையாது. என்ன வேணா போடலாம். இங்க நான் டெசிக்னேஷன் போட்டிருக்கேன், இங்க நான் ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். பர்ஃபெக்ட்லி ஃபைன், நோ இஷ்யூஸ். சேலரி, சேலரியும் நான் இங்க சேலரின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ வேரியபிள் நேம் சேமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரே மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால ஒரே மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ யூஸ்வலி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? உப்பு டப்பால உப்புன்னு லேபிள் எழுதி ஒட்டிருந்தாதான் அது உப்புன்னு தெரியும். உப்பு டப்பால சக்கரைன்னு எழுதி ஒட்டினா அது தப்பான்னு கேட்டா தப்புலாம் கிடையாது. ஆனா நமக்கு தான் அது கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகே, ரைட். இப்போ லேண்ட்லைன் நம்பர் ஆப்ஷன் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப நான் எம்ப்ளாயி கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா எரர் வரும். எரர் சொல்லுது, டைப் எரர். என்ன எரர் சொல்லுது? init ஃபங்க்ஷன் எம்ப்ளாயி டாட் இனிட் வந்து 3 ஆப்ஷன் பொசிஷனல் ஆர்குமெண்ட் 3 ஆர்குமெண்ட் வேணும், நீ ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு பைத்தான் நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸோ 3 ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கணும். நேம் மணிபாலன், டெசிக்னேஷன் ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சேலரி 50,000. இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். One second. ஓகே, சோ இப்போ இது வேலிடான எம்ப்ளாயியா? எஸ் சார். ஓகே, இதுல ஆனா எது இன்னும் பிரிண்ட் ஆகல? லேண்ட்லைன். ஏன்னா எங்க வீட்ல லேண்ட்லைன் இல்ல, நான் கொடுக்கல. மலிபானன் வீட்ல லேண்ட்லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லேண்ட்லைன் இல்ல கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் மணிபாலன் வீட்ல லேண்ட்லைன் வாங்கிட்டாங்க. செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷனும் வாங்கிட்டாங்க. அப்ப லேண்ட்லைன் நம்பரை எப்படி கொடுக்கறது? எம்ப்ளாயி 1 இங்க லேண்ட்லைன் நம்பர் கொடுக்க முடியுமா? கமா 0452123456 இப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னா இப்படி கொடுக்க முடியாது. எரர் சொல்லும் பைத்தான். takes 4 positional arguments but 5 given. wait, 4 arguments தேவை, ஆனா 5 கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லுது. 5 கொடுத்திருக்கேன், 1 2 3 4. ஏன் 5 கொடுத்திருக்கேன்னு சொல்லுது? செல்ஃபையும் இதான் கன்சிடர் பண்ணும் சார். செல்ஃபையும் கன்சிடர் பண்ணும். சோ செல்ஃபையும் கம்பேர் பண்ணி கன்சிடர் பண்ணி 5ன்னு சொல்லுது. சோ செல்ஃப் இஸ் ஆல்சோ a வேரியபிள், அதனால 5ன்னு சொல்லுது. சோ இங்க லேண்ட்லைன் நம்பர் நான் இங்க பராமீட்டராவே நான் வாங்கல, வாங்காத ஒன்ன கொடுத்தா அது தப்பு சொல்லுது. திஸ் இஸ் நாட் அலவுட். சோ இப்படி கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்கலாம்? இப்போ மணிபாலன் வீட்ல லேண்ட்லைன் வாங்கியாச்சுன்றத எப்படி சொல்லலாம்? ஆப்ஜெக்ட் டாட் லேண்ட்லைன் சொல்லி குட். employee 1 dot landline equal to this.
லெட் மீ ரன் திஸ். இப்போ இதை ரன் பண்ணோம்னா அதுல லேண்ட்லைன் வந்து நம்பர் வந்து காட்டும். இப்படிதான் பண்ணணும். எனி கொஸ்டின் so far? So 19th line, Hmm. you are giving what is called parameters, isn't it? Parameters you are giving in that, but how the user will give that? எப்படி யூசர் கொடுப்பாங்கன்னா, இப்போ நான் இங்க ஹார்ட் கோட் Yeah. பண்ணிருக்கேன் இல்லையா, அதை நீங்க ஒரு இன்புட் Yeah. ஸ்டேட்மெண்ட்டா வாங்கிக்கணும். Only through the input statement only they can set it. உங்களோட விருப்பம். இன்புட்ன்றது நான் சொல்றது. நீங்க ஒரு ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணலாம், டேட்டா பேஸ்ல இருந்து ரீட் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. Okay. நான் இங்க ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன். நீங்க ஹார்ட் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் யூ ஹேவ் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன் இன் த டேட்டா பேஸ். அப்போ Okay. why do you Can want you to tell hard me code? how to link the டேட்டா பேஸ்ல from இருக்கிற the ரெக்கார்டா file to இது here? சாரி, How to link the file to here in ஃபைல் employee? டு ஹியர். சோ ஃபைல எப்படி ரீட் பண்றதுன்னு தெரியும் இல்லையா? Yeah, that is open. We have to open it. எஸ், ஓபன் பண்ணி லைன் பை லைனா ரீட் பண்ணணும். அதுல நேம் ஈக்குவல் டு ஏதோ ஒரு இடத்துல ரீட் பண்றத ஸ்டோர் பண்ணுவீங்க, கரெக்டா? Yeah. ஓகே. அது எப்படி ஃபைல்ல இருந்து ரீட் பண்ணனும், அது எப்படி வேரியபிள்ல கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டா? Yeah, that I know. அது உங்களுக்கு தெரியும் Only இல்லையா? the linking is the problem to me. இல்ல ஃபைல்ல இருந்து எப்படி ரீட் பண்ணி ஒரு வேரியபிள்ல கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். Yeah, that I know. ஓகே, அப்போ ஒண்ணும் இல்ல, இதை எடுத்துட்டு அங்க நேம்னு போடணும், அவ்வளவுதான். சிம்பிள். Okay. அவ்வளவுதானே. நான் ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வருதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த வேரியபிள் போட்டுக்க வேண்டியது. சிம்பிள் as that. Okay. ஓகே, யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. எஸ், கோ ஹெட். சார் சேலரி வந்து ஆக்சுவலி லேண்ட்லைன் வந்து ஸ்ட்ரிங்ல போட்டிருக்கீங்க, அப்புறம் சார் சேலரி மட்டும் இன்டிஜர்ல போட்டிருக்கீங்க. ஓகே, ஹூ கேன் ஆன்சர்? கான்ஸ்டன்ட்டா ஒரு பர்சனுக்குன்னு சொல்லிட்டு சேலரி மென்ஷன் பண்றதானே. சோ அதுக்கும் லேண்ட்லைனுக்கும் இன்டிஜர் யூஸ் பண்ணி அங்க இன்க்ரீஸ் பண்ண. ஓகே, ஏன் அப்படி சொல்லுவாங்க. ஹூ ரைஸ் த ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்? சரவணன். நம்ம சேலரினா 2 வருஷத்துக்கு ஒரு அதை வந்து நம்ம வேற ஒரு இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் சேலரி ஃபியூச்சர்ல. ஸோ அது இண்டிவிஜுவலாக தான் இருக்க முடியும். லேண்ட்லைனை வந்து நம்ம எதுவும் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. போஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஓகே, பட் எக்ஸாக்ட் கிடையாது. நான் சொன்ன ரீசன் கிடையாது, பட் நீ சொன்னது கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ராஜேஸ்வரி நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணது. ராஜேஸ்வரியா? அதாவது லேண்ட்லைன்ல வந்துட்டு நம்ம 0 வந்து எப்பயுமே 0452 அப்படின்றது வந்து டிஸ்ட்ரிக்ட் மாறும். அதுவும் இல்லாமல் 0ன்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிஜுவல்ல கொடுத்தோம்னா அது வந்து அந்த 0 வந்து கன்சிடர் பண்ணிக்காது. அதனாலதான் நம்ம ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறோம். ஆமா. சோ இப்போ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா 0ன்ற நம்பரை எடுத்துரும். அண்ட் இன்னொன்னு 0ன்னு முன்னாடி போட்டோம்னா தட் மீன்ஸ் இட்ஸ் ஆக்டல் நம்பர். 8ன்னு இப்ப போட்டோம்னா அது யாரோ சொல்லும். சோ 0ன்றது வந்து இட்ஸ் ஆக்டல் நம்பர். 0 மீன்ஸ் ஆக்டல் நினைக்கிறேன். Yes. சோ அதனால இது வந்து ரெட் கலர்ல காட்டுது. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த 0வை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். ஆனா எனக்கு 0வும் வேணும் இல்லையா? சோ அதனாலதான் கோட்ஸ்ல போடுறேன். இன்னொன்னு சரவணன் சொன்ன மாதிரி இந்த சேலரிய இப்போ இந்த வருஷம் எண்ட்ல மோஸ்ட்லி கம்பெனிஸ்ல சேலரி இன்கிரிமெண்ட் அப்படின்னா பர்சன்டேஜ்ல தான் பேசுவாங்க. 8% இன்கிரிமெண்ட், 10% இன்கிரிமெண்ட், 15% இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ்ல தான் பேசுவாங்க. சோ இந்த எம்ப்ளாய்க்கு இந்த வருஷம் சேலரியில 10% இன்கிரிமெண்ட் அப்படின்னா இந்த 50,000 ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணி அதுல 10% ஆட் பண்ணணும் இல்லையா?
அப்போ வி நீட் இட் ஃபார் டூயிங் சம் அரித்மெட்டிக் ஆபரேஷன். அந்த ரீசன்னால இது நம்பரா இருக்கு. லேண்ட்லைன் நம்பர்ல நம்ம எந்த ஒரு ப்ராசஸிங்கும் பண்ண போறது இல்ல. லேண்ட்லைன் நம்பர்ல 2 நம்பர் ஆட் பண்ணிக்க, 10 நம்பரை மைனஸ் பண்ணிக்க, அப்படி ஏதாவது பண்ண போறோமா? இல்ல லேண்ட்லைன் நம்பரை ஆட் பண்ணி அதுல இண்டிவிஜுவல் டிஜிட்ஸோட சம் என்னன்னு சொல்லு, இல்லைன்னா லேண்ட்லைன் நம்பர்ல 10% கம்மி பண்ணிரு, அந்த மாதிரி எதுவும் பண்ண போறது இல்ல இல்லையா? லேண்ட்லைன் நம்பர் இஸ் அ ஃபிக்ஸட் நம்பர். அந்த ஒரு ரீசன், சரவணன் சொன்ன ரீசன். நான் சொன்னது ஒண்ணு. இன்னொன்னு, எவ்ரி ஒன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ரைட் த நம்பர். எனக்கு இந்த மாதிரி போட்டா புரியாது, இப்படி போட்டா எனக்கு புரியும், படிக்கிறதுக்கும் லெஜிபிளா இருக்கும். சில பேருக்கு இப்படி போட்டா புரியும், ஸ்பேஸ் செப்பரேட்டட், ஹைஃபன் செப்பரேட்டட். ஸோ அதனால இட்ஸ் பீப்புள்ஸ் சாய்ஸ். விட்டுறலாம், ஸ்ட்ரிங்கா விட்டுறலாம், அதுதான் காரணம். ஓகேவா? ரைட். இப்போ எம்ப்ளாயி 1 கொடுத்தேன் இல்லையா, எம்ப்ளாயி 2 ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஆஃப் ஜூடித், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அவங்க வந்து 60,000 சேலரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து யார் எடுக்கலாம்? யாரோட நேம்? சரண்யா. எம்ப்ளாயி 3, எம்ப்ளாயி ஆஃப் சரண்யா. இவங்க டீம் லீட்னு வச்சுக்கோங்க. டீம் லீட் 70,000. 3 பேருமே கம்பெனியோட எம்ப்ளாயிஸா? எஸ் சார். இந்த 3 பேர்ல யார் மேனேஜரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரண்யா சார். ஓகே, ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த டெசிக்னேஷன், சரண்யா தான் ஒரு மேனேஜர். ஸோ மணிபாலனுக்கும் ஜூடித்க்கும் சரண்யா தான் மேனேஜர். அது எப்படி சொல்றது? சரண்யாவும் ஒரு எம்ப்ளாயி தான், 3 பேருமே எம்ப்ளாயி தான். பட் த ஃபர்ஸ்ட் 2 people ஆர் ரிப்போர்ட்டிங் டு சரண்யா. அப்போ மணிபாலனோட மேனேஜர் இவங்க, ஜூடித்தோட மேனேஜர் இவங்க, அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்றது? அப்போ சொல்றதுக்கு எனக்கு மேனேஜர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். செல்ஃப் டாட் மேனேஜர். ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணும் போதே மேனேஜர் யாருன்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? கம்பெனிக்கு இப்ப புதுசா உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா, ஆஃபர் லெட்டர் கொடுக்கும் போதே உங்களுக்கு இவங்க மேனேஜர்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எம்ப்ளாயி கிரியேட் பண்ணும் போது மேனேஜர் வந்து எம்டி, இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நன். நன்னுனா எம்டி, நல், வெற்றிடம், வேக்வம், ஒண்ணுமே இல்லங்க. எம்டி ஸ்ட்ரிங்னா ஏதோ ஒன்று எம்டியா இருக்குன்னு அர்த்தம். நன்னுனா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். வேக்வம், வெற்றிடம். ஓகேவா? சி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, .NET அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நல். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது நல், பைத்தான்ல இது நன். ஸோ மேனேஜர் இனிஷியலா யாரும் இல்லைன்றதுனால நன். இப்போ எம்ப்ளாயி 1ஓட மேனேஜர், எம்ப்ளாயி 1ஓட மேனேஜர் யாரு? மணிபாலனோட மேனேஜர் யாரு? எம்ப்ளாயி 3. எம்ப்ளாயி 3 சரண்யா இல்லையா? எம்ப்ளாயி 3. ஜூடித்தோட மேனேஜர் யாரு? சரண்யா. எம்ப்ளாயி 3. அதே சரண்யா, அதே எம்ப்ளாயி தான். 2 பேருக்கும் அதே மேனேஜர் தான். சிம்பிள். ஸோ எம்ப்ளாயி 1ஓட மேனேஜர் எம்ப்ளாயி 3, எம்ப்ளாயி 2ஓட மேனேஜரும் எம்ப்ளாயி 3. மொத்தம் இப்ப இங்க எத்தனை எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்? 2 3. 3 சார். 3. 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயி தான் இல்லையா? 3 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க 3 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மேனேஜர் வந்து புது எம்ப்ளாயி எல்லாம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயி தான் மேனேஜரா இருக்காங்க. கரெக்டா? ஸோ 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. தட் மீன்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆஃப் விச் 1 இஸ் அ மேனேஜர். ஓகே, 3 எம்ப்ளாயில ஒருத்தர் வந்து மேனேஜர். இப்ப இந்த மேனேஜர் இருக்குல்ல, இந்த மேனேஜர் வேரியபிள் இருக்குல்ல, இதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங்
இன்டீஜர், வேற ஏதோ ஒரு டேட்டா டைப். ஸ்ட்ரிங் சார். ஸ்ட்ரிங் சார். ஓகே, வேற யாருக்காவது வேற ஏதாவது தோணுதா? இந்த மேனேஜரோட டேட்டா டைப் என்ன? ஓகே, நான் சொல்றேன். இன்டீஜர்னு சொன்னீங்க. இன்டீஜர்னு சொல்லணும்னா நான் இப்படி கொடுத்துருக்கணும், இல்லைனா இப்படி கொடுத்துருக்கணும். கரெக்டா? இப்படி கொடுத்திருந்தா அதோட டேட்டா டைப் இன்டீஜர். Am I right? Yes, sir. Okay. நான் இப்படி கொடுத்திருந்தேன்னா அதோட டேட்டா டைப் String. சொல்லுங்க. என்ன டேட்டா டைப்? String. ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் சார். நான் இப்படி கொடுத்துருக்கணும். இன்டிஜர்னா முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கணும். நான் அப்படி கொடுத்தனா டப்புலா டியூப்புலா டப்புலா That is a class. இப்படி டப்புல் இப்படி கொடுத்துருக்கணும். Object டப்புல்னா of இப்படி கொடுத்துருக்கணும். நான் அப்படியும் கொடுக்கலையே. பட் எம்ப்ளாயி 1 தான் எம்ப்ளாயி 3 தான சார் மென்ஷன் பண்ணது. சோ எம்ப்ளாயி 3ங்கற ஆப்ஜெக்ட் குள்ள object தானே. சோ எம்ப்ளாயி 3ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? சோ இதோட டேட்டா டைப் வந்து இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப், இன்டீஜர்ன்றது ஒரு டேட்டா டைப், டப்புல்ன்றது ஒரு டேட்டா டைப், டப்புலோ டியூப்புலோ however you pronounce it. சோ அது ஒரு டேட்டா டைப். அதே மாதிரி கிளாஸும் ஒரு டேட்டா டைப். இந்த மேனேஜர்ன்றது இட்ஸ் ஆஃப் டைப் எம்ப்ளாயி. எவ்ரி கிளாஸ் இஸ் அ டைப். இன்டீஜர்னு ஒரு டைப் இருக்கு இல்லையா, ஃப்ளோட்னு ஒரு டைப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி எவ்ரி கிளாஸ் இஸ் அ டைப். இந்த மேனேஜர் இஸ் ஆஃப் டைப் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸ்ட்ரிங் இல்ல, இன்டீஜர் கிடையாது, டப்புல் கிடையாது, டேட் கிடையாது, ரைட்? இட்ஸ் ஆஃப் டைப் எம்ப்ளாயி. சோ எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்ட் அங்க அசைன் பண்றோம். புரியுதா? எஸ் சார். Yes, sir. ஓகே, குட். சோ எம்ப்ளாயி 1 நம்ம பிரிண்ட் பண்றோம் இல்லையா? இந்த எம்ப்ளாயி 1க்கு ஒரு மேனேஜர் இருக்காங்களா? Yes, எஸ் sir. சார். அந்த மேனேஜரோட பேர் என்ன? சரணி. சரண்யா. ஓகே. சோ எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது எம்ப்ளாயியோட மேனேஜர் டீடைலையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? Yes, sir. எம்ப்ளாயின்னு சொல்லும் போது இவங்களோட மேனேஜர் இவங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்றது பாப்போம். டீபக் பண்ணுவோம் முதல்ல. இந்த பிரிண்ட் எம்ப்ளாயின்னு போட்டு நான் எம்ப்ளாயி 1 தான் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் வேல்யூஸ் ஆஃப் மணிபாலன் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ இந்த எம்ப்ளாயி பராமீட்டரா வர எம்ப்ளாயி வந்து மணிபாலன். மணிபாலனுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்களா? அந்த மேனேஜரை எக்ஸ்பேண்ட் பண்ணா அந்த மேனேஜரோட பேரு சரண்யா. சோ இந்த எம்ப்ளாயிக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க. அந்த மேனேஜருக்கு பேர் இருக்கு, ஒரு டெசிக்னேஷன் இருக்கு, ஒரு சம்பளம் இருக்கு. ஆனா இந்த மேனேஜருக்கு மேனேஜர் கிடையாது. ஓகே, அப்போ மணிபாலனோட மேனேஜரை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? மணிபாலனோட மேனேஜரை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் மேனேஜர். இங்க என்ன போடலாம்? Manager dot name. கரெக்டா? தெரியல. ஓகே, வேற யார் என்ன கெஸ் பண்றீங்க? பார்ஷியலி ரைட். Partially right. எம்ப்ளாயி 3 டாட் மேனேஜர். எம்ப்ளாயி அகைன் பார்ஷியலி Employee ரைட். dot name. எம்ப்ளாயி 3 டாட் மேனேஜர் பார்ஷியலி ரைட். என்ன சொன்னீங்க கடைசியா? எம்ப்ளாயி டாட் மேனேஜர். எஸ், எம்ப்ளாயி 3 கிடையாது, எம்ப்ளாயி. ஏன்னா இங்க வெளியில தான் இது எம்ப்ளாயி 1 2 3. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் எம்ப்ளாயி. பராமீட்டர் அதுதானே கொடுத்துருக்கீங்க இல்லையா? கடையில வந்து போறீங்க, 4 பொம்மை இருக்கு. உங்க கையில ஒரு பொம்மையை எடுத்து கொடுக்குறேன்.
உங்களுக்கு உங்க கையில இருக்கிற பொம்மை மட்டும் தான் தெரியும். கடையில இருக்கிற மீதி 3 பொம்மை தெரியாது இல்லையா? ஏன்னா உங்க கையில இருக்கிற பொம்மைக்கு மட்டும்தான் நீங்க ஓனர். அதை தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. மத்த 3 பொம்மைலாம் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதுக்கு நீங்க உரிமை கொண்டாட முடியாது. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதை தான் நான் பராமீட்டரா கொடுக்குறேன். இந்த வச்சுக்கோன்னு சொல்லி நான் பராமீட்டரா கொடுக்குறேன். அதுக்கு எந்த எம்ப்ளாயின்னு தெரியாது. இந்த வர எம்ப்ளாயி சரண்யாவா, மணிபாலனா, ஜூடிதா, கண்ணனா, இந்த வர எம்ப்ளாயி யாருன்றதெல்லாம் தெரியாது. எந்த எம்ப்ளாயி வந்தாலும் இதுக்கு என்ன தெரியும் இந்த ஃபங்க்ஷனுக்குன்னா, நேம் இருக்கும்னு தெரியும், டெசிக்னேஷன் இருக்கும்னு தெரியும், சேலரி, லேண்ட்லைன் நம்பர், மேனேஜர் இதெல்லாம் இருக்கும்ன்றது தெரியும். அதனால பிரிண்ட் பண்ணுது. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ், டவுட்ஸ், எனிதிங்? ஓகே, இத ரன் பண்ணி பார்ப்போம். மேனேஜரோட பேரு சரண்யான்னு வருதா அப்படின்றத ரன் பண்ணி பார்த்துருவோம். வாவ், வந்துருச்சு. எதிர்பார்த்தது வந்துதா? எஸ் சார். ஓகே, ரைட். இப்போ எம்ப்ளாயி 1 வந்துருச்சு. எம்ப்ளாயி 2 அடுத்த எம்ப்ளாயிக்கு வருதான்னு பார்ப்போம். அடுத்த எம்ப்ளாயிக்கும் சரண்யா தான் மேனேஜர். அடுத்து எம்ப்ளாயி 3. இந்த 3வது எம்ப்ளாயிக்கு யாராவது மேனேஜர் இருக்காங்களா? ஓகே, இத ரன் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அவங்க தான் டாப் மோஸ்ட் எம்ப்ளாயி. அவங்களுக்கு மேல வேற யாரும் கிடையாது. none type object has no attribute name. ஏன் சொல்லுது? என்ன சொல்லுது ஆக்சுவலி? நம்ம அதுக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணலன்னு வருது சார். ஓகே, எந்த ஃபீல்டுக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கணும்? செல்ஃப் அந்த அந்த இஎம்பி டாட் மேனேஜர் டாட் நேம்னு இருக்குல்ல சார், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து முன்னாடியே நோன்னு வேணா பண்ணிருக்கலாம் சார். அதான் இங்க பண்ணிருக்கனே, மேனேஜர் வந்து நன்னு கொடுத்துருக்கனே. சார் அங்க வந்து எஸ், கோ ஹெட். அங்க ஜஸ்ட் நம்ம வெறும் செல்ஃப் டாட் மேனேஜர்னா தான் கொடுத்துருக்கோமே தவிர்த்து அங்க இங்க வந்து எம்ப்ளாயியோட மேனேஜர் அந்த மாதிரி கால் பண்ணதுல சார். நேம்னு சொல்லிட்டு இன்னொரு இது எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்ல சார். ஆமா. சோ அந்த ஆட்ரிபியூட் படி பார்த்தா இல்ல சார். ஆனா இதுக்கு முன்னாடி போட்டதுல ஒர்க் ஆச்சு இல்லையா? எம்ப்ளாயி 1 போடும்போது ஒர்க் ஆச்சு, 2 போடும்போது ஒர்க் ஆச்சு, 3 போடும்போது வந்து அங்க வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து இல்ல சார். கிளாஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்ரிபியூட்ஸ் வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்குள்ள நேம்ன்ற ஆட்ரிபியூட் இருந்தது சார். சோ அந்த மாதிரி கால் பண்ணப்ப இருந்துச்சு. இப்ப மேனேஜர்ன்றப்ப மேனேஜருக்கு தான் நம்ம நோன்னு கொடுத்துருக்கோமே தவிர்த்து அந்த கிளாஸோட டேட்டா டைப்பா அது ஃபுல்ஃபில் பண்ணல சார். ஓகே, ஆனா இந்த எம்ப்ளாயிக்கு மேனேஜர் கிடையாது இல்லையா? எஸ் சார். இந்த எம்ப்ளாயிக்கு மேனேஜர் கிடையாது. அப்போ இங்க வேரியபிள் மேல வச்சு பார்த்தோம்னா நன், அது நன்னு சொல்லுவாங்கப்பா, சரியா? சோ இது நன். எம்ப்ளாயிக்கு மேனேஜரே இல்ல. இல்லாத மேனேஜரோட பேர் கேட்டா எப்படி தெரியும்? இல்லாத மேனேஜருக்கு ஒரு பேர் இருக்குமா? மேனேஜரே இல்ல, அவருக்கு எப்படி பேர் இருக்கும்? 1 செகண்ட், காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஒன்ஸ். ஓகே, ரைட். சோ மேனேஜரே இல்ல, இல்லாத மேனேஜருக்கு ஒரு பேர் எப்படி இருக்கும்? சோ இந்த பர்சனுக்கு மேனேஜரே இல்ல, இல்லாத மேனேஜருக்கு நேம் இருக்காது இல்லையா? அப்ப இது எப்படி வேலிடேட் பண்றதுக்கு? மேனேஜர் இல்லனா எம்ப்ளாயி 3 டாட் மேனேஜர் ஈக்குவல் டு நன். ஓகே,
அகைன் இந்த ஃபங்க்ஷன்ல எம்ப்ளாயி 3ன்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியுமா? இல்ல நான் 26th லைன்ல அப்படி கொடுக்கலாமான்னு. என்ன சொன்னீங்க? எம்ப்ளாயி 3 டாட் மேனேஜர் ஈக்குவல் டு நன். இங்க ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு இல்லையா? மேனேஜர் கொடுக்கலனா டிஃபால்ட்டா நன் தான் எடுத்துக்கும். ஓகே, நான் இங்க பிரேக் பாயிண்ட் வச்சு நான் காட்டுறேன். எம்ப்ளாயி 3க்கு மேனேஜர் அப்படின்ற ஃபீல்டு என்னவா இருக்குன்றத நான் பிரேக் பாயிண்ட் வச்சு காட்டுறேன். எம்ப்ளாயி 3 நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். மேனேஜர் ஆல்ரெடி நன்னு தான் இருக்கு. சார் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம்ல சார்? ஓகே, ட்ரை கேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்காத எரர் வந்ததுன்னா ட்ரை கேட்ச் போடலாம். எதிர்பார்க்காத எரர். ஓகேவா? அப்ப இதுக்கு if else எதிர்பார்க்காத யூஸ் எரர்னா பண்ணலாம் சார். எதிர்பார்க்காத எரர்ன்ற என்னன்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 வீலருக்கு நம்ம எப்பயுமே பஞ்சர் கிட் கையோட எடுத்துட்டு போவோமா? பைக் ஓட்டுறீங்க, பஞ்சர் கிட் எப்பயுமே கையில வச்சிருப்பீங்களா? பஞ்சர் கிட் வச்சிருப்பீங்களா? என்கிட்டலாம் பைக்ல இல்ல. நோ சார். சோ பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் கடைக்கு போவீங்க, பஞ்சர் கடைக்கு போவீங்க. வண்டி எடுக்கும் போது வண்டி பஞ்சர் ஆகும்ன்ற எதிர்பார்ப்போட எடுப்பீங்களா, இல்லனா வண்டி நல்லா ஓடும்னு எடுப்பீங்களா? ஓடும்னு எடுப்பீங்க. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அது எதிர்பார்த்த சம்பவமா எதிர்பாராத சம்பவமா? எதிர்பாராத சம்பவம். அது எதிர்பார்க்காம நடக்கிறது. திடீர்னு ஓகே ஆபீஸ்க்கு அவசரமா கிளம்பும், அன்னைக்குன்னு பார்த்து பஞ்சர் ஆகும். அது எதிர்பார்க்காம நடக்கிறது. அது எப்பயுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. அது எப்பயுமே வந்து பைக் பஞ்சர் ஆகும்னு சொல்லி நான் எப்பயுமே வண்டியில ஒரு பஞ்சர் போடுறதுக்கு கிட் வச்சிருப்பேனா? டயரை முக்கி பாக்குறதுக்கு எப்பயுமே கையில வந்து ஒரு பக்கெட்டோட தண்ணியோட எடுத்துட்டு போவேனா? அது பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா வண்டி ப்ராப்பரா ஓடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம போறோம். திடீர்னு ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா தட்ஸ் an எக்ஸெப்ஷன். எதிர்பார்க்காம நடந்துருச்சு, தட்ஸ் an எக்ஸெப்ஷன். நம்ம எதிர்பார்த்து கையில எப்பயுமே ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போவோமானா எடுத்துட்டு போக மாட்டோம். தட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி இல்லையா? சோ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆனா வண்டி பஞ்சர் ஆகாம இருக்கிறதுக்கு சில விஷயம் பண்ணலாம். குண்டும் குழியமா இருக்கிற ரோட்டை அவாய்ட் பண்ணிட்டு சீரான ரோட்ல போலாம். ரோட்ல முள்ளு இருக்கு, ஆணி இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல இடத்துல போலாம். ரோட்ல முள்ளு இருக்கு, ஆணி கொட்டி இருக்கு, நல்லா தெரியுது. அதுக்கு மேல பைக்கை ஓட்டுனா டயர் பஞ்சர் ஆகுமா ஆகாதா? எஸ் சார். ஆனா அதை அவாய்ட் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு எனக்கு சாய்ஸ் இருக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே, அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறது? அப்போ ஒரு வேலிடேஷன் எழுதலாம். அதை அவாய்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு வேலிடேஷன் எழுதலாம். என்ன வேலிடேஷன் எழுதலாம்? இங்க மேனேஜர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா மட்டும்தான் அதுக்கு நேம் எடுக்க முடியும், இல்லன்னா நேம் எடுக்க முடியாது. கரெக்டா? எஸ் சார். அப்ப என்ன பண்ணனா, if employee dot manager not equal to none, அப்ப மட்டும் பிரிண்ட் பண்ணு. மேனேஜர் நன்னு இல்லாம இருந்தா, ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அப்ப மட்டும் மேனேஜரோட நேம் பிரிண்ட் பண்ணு. மேனேஜரோட நேம் நன்னா இருந்துச்சுன்னா அந்த பக்கமே போவாத. ஓகே, போற வழியில முள்ளு இருக்கு அந்த பக்கமா போவாத, வேற பக்கமா போ. அதுதான் இந்த இஃப் கண்டிஷன் பண்ணுது இல்லையா? சோ மேனேஜரோட நேம் வந்து நன்னா இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ணாது. நன் இல்ல அப்படின்னா மட்டும்தான் மேனேஜரோட நேம பிரிண்ட் பண்ணும். இஸ் தட் ரைட்? எஸ் சார். ஓகே, அதுக்கு தான் வேலிடேஷன் எழுதி இருக்கோம். லெட்ஸ் எக்ஸிக்யூட். எம்ப்ளாயி 3 லேண்ட்லைன் நம்பர் கிடையாது, மேனேஜரும் கிடையாது. இப்ப மேனேஜர் பிரிண்ட் ஆகல. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 3 எம்ப்ளாயியும் வந்து ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் தான். கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்போ நான் எம்ப்ளாயீஸ்னு ஒரு லிஸ்டே நான் வச்சுக்கிறேன். எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் வச்சுக்க போறேன். எம்ப்ளாயீஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட் இல்லைன்னா அரே, however you call it.
எம்ப்ளாயீஸ் டாட் அப்பண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு லிஸ்ட் தெரியும் இல்லையா, எம்ப்ளாயி 1, அதே மாதிரி எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3, அப்படி 3 லைனா எழுதலாம். அப்படி நான் 3 லைனா எழுதாம நான் டிஃபால்ட்டா இங்கேயே அசைன் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3. எதுக்காக இந்த லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணேன்? எதுக்கு கிரியேட் பண்ணேன்னா, நான் ஒரு ஃபார் லூப்ல யூஸ் பண்ண போறேன். என் கம்பெனில 100 எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. 100 தடவை நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ண முடியுமா? ஸோ ஒரு லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஃபார் லூப் ஃபார் எம்ப்ளாயி இன் எம்ப்ளாயீஸ் print எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயி. இந்த ஃபார் லூப்ல இருக்கிற இந்த எம்ப்ளாயீஸ்ல ஒவ்வொரு ஆப்ஜெக்டா எடுத்து ஐ எம் கோயிங் டு பிரிண்ட். இப்போ லெட் மீ ரன். கொச்சன் இருக்கு, எந்த எம்ப்ளாயி எங்க முடியுதுன்னே தெரியல இல்லையா? நடுவுல ஏதோ ஒரு லைன் பிரேக்கோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா எனக்கு ஒரு வசதியா இருக்கும். ஸோ ஐதர் இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்லாஷ் n போட்டுக்கலாம், இல்லைன்னா print star into 20. இதுக்கு என்ன அர்த்தம்? 20 times star பண்றேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ன்ற கேரக்டர் 20 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். எனக்கு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் வேணும்னா இந்த ஒரு பக்கம் நான் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். எனக்கு ஸ்பேஸ் வேண்டாம், டேஷஸ் வேணும்னா நான் டேஷஸ் போட்டுக்கலாம். ஸோ 20 கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகும் அது. இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். இப்போ எனக்கு ஓரளவுக்கு புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ மணிபாலனோட டீடைல்ஸ் இங்கே முடியுது, ஜூடித்தோட டீடைல்ஸ் இங்க முடியுது, சரண்யாவோட டீடைல்ஸ் இங்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ மணிபாலனோட மேனேஜர் சரண்யா, அந்த சரண்யா வந்து இந்த சரண்யா, அவங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கு, அவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு, பட் ஷீ டசன்ட் ஹேவ் அ மேனேஜர். இப்போ எப்படி எம்ப்ளாயி ஸ்ட்ரக்சர் ரெப்ரசென்ட் பண்றதுன்னு தெரியுதா? Yes, sir. எனி கொஸ்டின்ஸ்? No, sir. No, sir. ஓகே, ஹோம்ஒர்க். இதுல வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இன்னொரு 4-5 லெவல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜூனியர் இன்ஜினியர், டீம் லீடுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் லீடு, டைரக்டர், சிஇஓ, அந்த மாதிரி ஒரு 4-5 லெவல் கிரியேட் பண்ணிக்கோங்களேன். கிரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வரணும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னா இப்போ கரண்டா ஒரு எம்ப்ளாயி, அவங்களோட மேனேஜர் இவங்க, அவங்களோட மேனேஜர் இவங்க அப்படின்னு சொல்லி சிஇஓ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ இருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ஒரு இமேஜ், கூகுள் இமேஜ் நான் எடுத்துட்டேன். லெட் மீ present my other screen. Stop sharing. இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? Yes, sir. இருங்க, விசிட். பெரிய இமேஜா ஓபன் ஆகுதா? எங்க அந்த இமேஜை காணோம்? வேர் இஸ் தட் இமேஜ்? இங்க இருக்கு. சப்போஸ் இந்த பர்சன் நம்ம எடுத்துக்கோம், இங்க இருக்கிற லேடி, இந்த பர்சன் எடுத்துக்கோம். இந்த பர்சனோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, she reports to this person, she reports to this person, he reports to this person, he doesn't report to anyone. இவரோட ஸ்டாப் ஆயிரும் இல்லையா? ஸோ இந்த பர்சனோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நான் பிரிண்ட் பண்ண சொன்னா,
இவரோட மேனேஜர் இவரு, இவங்களோட மேனேஜர் இவங்க, இவங்களோட மேனேஜர் இவங்க. இந்த பர்சனுக்கு இந்த பர்சனோட சேலரி தெரியணும்ன்ற அவசியம் இருக்கா? நோ சார். அவசியம் இல்ல இல்லையா? சோ நீங்க பிரிண்ட் பண்ணும்போது இப்போ இந்த பர்சனை பிரிண்ட் ஆஃப் திஸ் பர்சன் இந்த ஆப்ஜெக்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா நீங்க பிரிண்ட்ல வந்து இவங்களோட மேனேஜரோட ஹையரார்கி பிரிண்ட் பண்ணணும். மேனேஜரோட ஹையரார்கினா என்னன்னா இவங்களோட மேனேஜர் இவங்க, இவங்களோட மேனேஜர் இவங்க, இவங்களோட மேனேஜர் இவங்க அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, வாட் ஆம் ஐ ரெஃபரிங் டு? லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் அண்ட் கிவ் யூ an எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சோ இப்போ மணிபாலன் இந்த எம்ப்ளாயியை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்கன்னா மணிபாலன் சரண்யா. சரண்யா இஸ் நாட் ரிப்போர்ட்டிங் டு எனிஒன் இப்போ இல்லையா? இதோட நின்றோம். இதை தான் நீங்க பிரிண்ட் பண்ணணும். இப்போ சரண்யாவோட மேனேஜர் பீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மணிபாலனோட டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து மணிபாலன், சரண்யா அண்ட் பீட்டர். இப்ப பீட்டரோட மேனேஜர் வந்து ராம்னு வச்சுக்கோங்க. அப்போ மணிபாலன் இஸ் ரிப்போர்ட்டிங் டு சரண்யா, சரண்யா இஸ் ரிப்போர்ட்டிங் டு பீட்டர், பீட்டர் இஸ் ரிப்போர்ட்டிங் டு ராம். இப்போ ராமோட மேனேஜர் வந்து ஏபிசி, அவரு தான் கம்பெனியோட சிஇஓ. அப்ப அதோட நின்றோம் இல்லையா? ஸோ நான் மணிபாலன் இந்த எம்ப்ளாயி 1 அப்படின்றத நான் பராமீட்டரா நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா அவரோட மேனேஜர் நேம், அவங்களோட மேனேஜர் நேம், அவங்களோட மேனேஜர் நேம், அவங்களோட மேனேஜர் நேம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு பிரிண்ட். பண்ணலாமா? க்ளூ வைல் லூப் யூஸ் பண்ணோம். வேற ஏதாவது வழி இருந்ததுன்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணுங்க. நான் கொடுக்குற க்ளூ வைல் லூப் யூஸ் பண்ணும். ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வைல் லூப் பண்ணும்போது முன்னாடியே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்ட் ரெக்கலெக்டிங் அண்ட் டூ இட். எனி கொஸ்டின்ஸ்? நோ கொஸ்டின் சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வைல் மேனேஜர் ஈக்குவல் டு நன் அந்த மாதிரியா சார்? நோ, அந்த மாதிரி வர மாதிரியா சார்? அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி ஓகே சார். ஆன்சரே சொல்லிட்டப்பா.